வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு பலாக்கொட்டை வறுவல் செய்யலாம். பலாக்கொட்டையை நல்லா கழுவிட்டு ஒரு 2 நாள் வெயிலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். அப்போ உங்களுக்கு தோலை ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பலாக்கொட்டை இருந்தால் போதும். இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட பலாக்கொட்டை சூப்பராக வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதங்கணும் அண்ட் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அடுத்ததான் நம்ம மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. இதோட தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம பலாக்கொட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோ வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிய வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேக வச்சு அந்த பலாக்கொட்டையை இதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததா இதை வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு கொஞ்சம் மசாலாவாக சாப்பிடணும்னா இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா நல்லா ஃப்ரை மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே நல்லா இருக்கும். இங்கே நம்மளோட பலாக்கொட்டை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.